நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, சராசரியாக எல்லாருக்கும் ஒரு பக்கம் ரிவீட் மேலே ரிவீட் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சி எல்லா வேலைக்கு போயின்னு இருக்காரு. ஆனால் அவருக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடைக்கல. எங்கே போனாலும் கரெக்டாக அந்த இடத்துல முந்திரி கொட்டையாட்ட முந்திக்கிட்டு வராங்க நம்ம ராஜேஸ்வரி. ஏன்டா ராஜேஸ்வரி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நோக்கம் ஃபுல்லாக நம்ம விஜய் எப்படியாவது அடித்து அடிமட்டத்திலே வச்சுன்னு இருக்கணும், அவன் என்றைக்கும் மேலுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கார். இப்போ அடுத்து அவங்களோட அடுத்தபடியாக அவங்க யோசிச்சிருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க தங்கின்னு இருக்கிற வீட்டை விட்டு வெளியே போனால் அவங்க வேலையை தேடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள வீட்டிலேருந்து வெளியே அனுப்பணும். வீடுன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே அவங்க வீட்டில் இருந்து வேலைக்கு போகணும்னு யோசிக்கிறாங்க. அந்த வாடகை வீடு இல்லாமட்டா நேராக போகிறாரு. அந்த வாடகை வந்து கொடுக்குறாருல, அவர்கிட்ட போயிட்டு சார் இருங்க பாருங்கள், என்னோட ஃப்ரெண்டு இருக்கா, அவள் வந்து ரொம்பவே நல்லவன், அவளுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ரூம் வேணும், பர்ஃபெக்டான ரூம் வேணும். அதுக்கு முழுக்க இந்த பக்கம் விசாரிச்சதில் உங்கள் இடம் தான் பர்ஃபெக்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி எல்லாமே இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இவங்க எவ்வளோ வாடகை கொடுத்துன்னு இருக்கல, அதுக்கு மேலே டபுளாக தரேன், அவங்க 10,000 தந்தால் நான் அப்படியே 30,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, ஆமாங்க என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு லக்கி ஆஃபர் யாருக்குமே கிடைக்காது. ஆனால் அவர் வந்து என்கிட்டம்மா நீ காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஆடுற, ஆனால் நான் காசு வச்சுக்கிட்டு சும்மா இல்லை, அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ யாருக்கிட்ட பேசணும் எப்படி பேசணும் தெரிஞ்சு பேசு. நான் வாடகை கொடுத்து காசுக்காக மட்டும் இல்லை, நல்ல சொந்தங்கள் நல்ல பந்தங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். என் ஆசை வந்து நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்குங்க, எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை, குழந்தை இல்லை, அதனால் நாங்கள் வாடகை வீடு இது பண்ணி கரெக்டாக குடும்பமாக இருக்கிறவங்களாம் அங்கே ஸ்டே பண்ண வச்சு அவங்க கூட டெய்லி நாங்கள் பேசிக்கிட்டோ அல்லது இந்த சண்டே வரும்போது எங்கள் வீட்டுக்கு அழைச்சி சாப்பாடு ஃபங்க்ஷன்லாம் பண்ணிருப்போம். அந்த மாதிரி எங்களுக்கு கூடயே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீ வந்து சொன்னதா காசு இவ்வளோ வருது, அட்டா இந்த காசுக்கோசரம் இவங்களை இப்பயே துரத்தி வச்சலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுற அளவுக்கு கேவலமானவல்ல நான். எப்போவுமே நான் நானாக தான் இருப்பேன். உங்களோட பணம் திமுறெல்லாம் வேறு எங்கேனா போய் வச்சுக்கோங்க, என்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்கோங்க. 3 லட்சம் மாதிரி சொல்லிடுறா மட்டும் நம்ம மல்லி கால் விழுறாரு. ஏமா எதுக்குமா கால் விழுறேன், எங்கள் அப்பா இருந்திருந்தால் நான் கால் விட்டுக்க மாட்டேன்னா, பரவாயில்லம்மா எழுமா நீ என் பொண்ணு தாம்மா, நீ சந்தோஷமாக இருந்தால் அது போதுமா எனக்கு, அதை விட்டு அவங்க வராங்க இவங்க வராங்க சொல்லிட்டு பயந்துல இந்த அப்பா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடும் மட்டும் நினைக்காத, நீ சந்தோஷமாக இருங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் எனக்கே ஒரு கம்பெனி இருக்குமா, அது இல்லாமல் ஆனால் அது கம்பெனின்னா நார்மலாக நான் பெருசாக மால் மாதிரி கட்டிகிட்டு இருக்கேன், அங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலமா, கம்பெனியாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. வேணா உங்கள் ஹஸ்பண்ட் அதை எடுத்து ரன் பண்ண சொல்லாமல், அது இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன், அவரோட பிரெயின் அது மட்டும் இல்லாமல் அவரோட அறிவாற்றல் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் வந்து நல்ல ஒரு சிறப்பாக அந்த முன்னேற்றத்துக்கு கூட்டின்னு வரட்டும். நான் இடம் அது மட்டும் இல்லாமல் மற்ற செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் யோசிக்கிறார் கொஞ்ச நேரம். உடனே நம்ம மல்லிந்து ஓகே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜேஸ்வரிக்கு பக்கு 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 பக்குன்னு இருக்குது. ஏன்னா விஜய் எந்த தொழில் ஆரம்பிப்பார், இந்த இண்டஸ்ட்ரியை தான் உருவாக்காரு. ராஜேஸ்வரிக்கு இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்காங்க. அதுக்கான முதல் படிக்கட்டு நம்ம விஜய்க்கு ஆப்ஷன் கிடைச்சிருச்சுங்க. இதில் வந்து பேர் அவங்க பேரே தான் வைக்கிறாங்க. ஏன்னா இது விஜயோட ஓன் பர்பஸ் இல்லை, இது வந்து 2 பேர் சேர்ந்தது. அதனால் இவங்க என்ன பண்ணணுமோ அது மட்டும் தான் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் நிலவரம் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்குது. சரி ஓகே, நடக்கட்டும்னா வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி வேணும். சக்தின்றது ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எல்லாமே அந்த சக்தி அப்படின்ற ஒரு பலம் தாங்க நம்மளை ஆற்றலை கட்டுப்படுத்தின்னு இருக்கேன். அந்த ஆற்றலுக்குள்ளே நம்ம போயிட்டாவே நம்ம மனம் அப்படியே சும்மா உருகிறோம், அப்படியே சும்மா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாட்டெல்லாம் ஒரு பக்கம் பாடத்தணும். சரி வாங்க, இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துன்னு இருக்குது. அது ஒவ்வொன்றும் அப்படியே சும்மா இன்ச்சு பை இன்ச்சாக பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி போனது போச்சே, ஆனது ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம ஒரு பக்கம் க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம யோசிச்சவனுங்க. ஏன்னா எது ஒன்றுமே யோசிக்காமல் நான் செஞ்சோம்னா வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமை கடல் இன்னும் பெரியது, அது போல் இருந்தால் நம்ம வாழ்க்கையிலே ஜெயிக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருங்க.